கணவர்கிட்ட நீங்க சின்ன சின்னதாக எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்ன? நான் இவ்வளவுதாங்க எதிர்பார்க்கிறேன், ஆனா இதெல்லாம் சொன்னாலே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் அவர் மடியில படுத்து தூங்கினா அவர் எனக்கு தலை கோதி விடணும். அவரு நான் சொல்றத என்னோட ஃபீலிங்ஸ ஷேர் பண்ணும்போது அவர் என் கண்ணை பார்த்து எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். வீட்ல லவ்லியா இருப்பாங்க. சோ ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி அந்த டைம்ல வரும்போது என்னமோ நாங்க 2 பேரும் ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி ஒரு ஃபீல் லைக் ஒதுங்கி இருப்பாங்க. சோ அந்த மாதிரி இல்லாம கூட இருக்கணும்னு ஆசை. என் கூட சேர்ந்து கை பிடிச்சு நடக்க மாட்டார் சார். வெளியே வந்தா 4 பேர் பாப்பாங்க அப்படின்ட்டு கையை பிடிச்சு நடக்கணும். நாங்க இங்க போயிருக்கோம், போட்டோஸ் எல்லாம் நிறைய எடுத்திருக்கோம். ஒரு நாள் கூட ஒரு தோல் மேல கை போட்டு நின்று அவங்க போட்டோஸ் எடுத்ததே கிடையாது. நிப்பாங்க கூட நிப்பாங்க, அவ்வளவுதானே தவிர்த்து ஒரு கை போட்டோம் நின்று அப்படின்லாம் எடுக்கவே மாட்டாங்க அவங்க. நான் கிச்சன்ல இருக்கப்ப என் கூட வந்து பேசிக்கிட்டு நின்னுட்டு சமைக்கணும். அதான் சின்ன குழந்தைங்க மாதிரி தான் சார் என்ன ட்ரீட் பண்ணுவாரு. நீ அழுதுட்டா நீ என்ன கொஞ்ச நேரத்துல சரியா போயிடுவ. சோ நான் உன்னை ஏன் சமாதானப்படுத்தணும். சோ நான் அழும் போது வந்து எனக்கு வந்து கண்ணு தொடங்கணும். எனக்கு வந்து எங்க அப்பா ஊட்டி விட்டது கிடையாது. சோ எனக்கு வந்து இங்க சாப்பாடு ஊட்டி விடணும்னு ரொம்ப ஆசை. உங்ககிட்ட அவங்க பெருசா எதிர்பார்க்கறது என்னன்னா, உங்களால செய்ய முடியாதது இல்ல. அவங்களுடைய இந்த சின்ன சின்ன எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ணீங்கனாலே உங்க திருமண வாழ்க்கை அது ஒரு லவ்வா மாறிடும்.